இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய தலைப்புக்குள்ள நுழைவதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்புக்குள் நுழைகின்றேன். இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் இந்த ஊருக்கு எனது வருகை இதுதான் முதல் தடவை. இது மாதிரியாக என்னோடு சேர்ந்து எங்களுடைய ஊரிலிருந்து 4 வாகனங்கள் வந்திருக்கிறது. வேறு ஊர்களிலிருந்தும் வாகனங்களில் மக்கள் இந்த ஊருக்கு தரிசனம் செய்திருக்கின்றார்கள். வந்த இடத்திலே இந்த ஊர் மக்களை பற்றிய ஒரு கசப்பான எண்ணம் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். அது தப்பு. இந்த ஊர் மக்களை பற்றி தப்பாக நீங்கள் இடை போட்டு விடக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு தான் என்னுடைய தலைப்புக்கு நான் வரப்போகின்றேன். நம்முடைய இந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது. ஒலிபெருக்கியில் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்று இந்த ஊர் மக்கள் கோஷங்கள் கொடுக்கின்றார்களே, அவர்கள் நம்மை எதிர்க்கவில்லை. நாம் யாரும் தனிப்பட்ட ரீதியில் அவர்களுடைய எதிரி கிடையாது. நமக்கு இந்த ஊர் புதுசு, அவர்களுக்கு நாம் புதுசு. அவர்கள் நம்மோடு காழ்ப்புணர்ச்சி கொள்ளவில்லை. அவர்கள் இந்த தடை விதிப்பதற்கான காரணம் இஸ்லாத்தை அவர்கள் நேசித்ததுதான். இஸ்லாத்தை அவர்கள் ஆழமாக நேசிக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அவர்களுடைய ஆழ் மனதிலே பதிந்திருக்கிறது. நம்மை போன்றவர்கள் ஒரு சில விடயங்களில் பழமைக்கு மாற்றமாக பேசுகின்ற போது இஸ்லாத்தை மாற்றிவிட்டார்கள் என்று அவர்கள் எண்ணி இஸ்லாத்துக்காக அவர்கள் குரல் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை இன்னும் உயர்த்த வேண்டும். இதில் என்ன விடயம் அங்கே தங்கி நிற்கின்றது என்றால், அவர்கள் பழமையை இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவுதான். சாதாரணமாக இன்றைக்கு தொழுகையிலே கூட்டுத்துவா நாங்கள் ஓதுவதில்லை. அவர்களுக்கு நம்மை பற்றி அறிமுகம் எவ்வாறு கொடுக்கப்படுகின்றது என்றால், இவர்கள் கூட்டுத்துவாவை நிறுத்திவிட்டார்கள் என்று அறிமுகம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உண்மை என்ன? கூட்டுத்துவாவை நாம் நிறுத்தவில்லை. இருந்தால் தானே நிறுத்துறதுக்கு. கூட்டுத்துவாவை இவர்கள் அதிகரித்து விட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தால் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு துணை நிற்பார்கள். ஆகவே அவர்களுடைய இந்த எதிர்ப்பு நியாயமானது. இஸ்லாத்துக்காக எதிர்க்கின்றார்கள். மார்க்கத்துக்காக அவர்களுடைய பணங்களையும் குரல்களையும் செலவு செய்கின்றார்கள், பலங்களையும் செலவு செய்கின்றார்கள். அவ்வளவுதான். டென்மார்க்கிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேலி சித்திரம் எழுதிய போது இங்கிருக்கக்கூடியவர்கள் டென்மார்க் என்பது உலக படத்தில் எங்கிருக்கின்றது என்று தெரியாதவர்கள், சிலருக்கு டென்மார்க்கே உலகத்தில் இருப்பது அப்போதுதான் தெரிந்தவர்கள், வீதி ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி டென்மார்க் தேசிய கொடியை எரித்தார்கள். எரித்தவர்களில் 75% பள்ளிக்கு உள்ள என்ன கலர் பெயிண்ட் அடிச்சுக்கன்னு தெரியாதவர்கள், பள்ளிக்குள்ள போகாதவங்க. அப்ப அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்களை இறக்கியது என்ன? இஸ்லாமிய உணர்ச்சி. அவ்வளவுதான். டென்மார்க்கில் இருக்கிறோம் என்ன கொள்கை, அங்கே கூட்டு தோதுறானா ஓதலையாலாம் தெரியாது. டென்மார்க்கில் இருக்கிறோம் மவுலு தோதுறானா இல்லையா தெரியாது. கத்தம் ஓதுறானா இல்லையா தெரியாது. ஆனா முஸ்லிம்கள், முஸ்லிம் என்கிற ஒரு உணர்ச்சி, இஸ்லாம் என்கிற ஒரு உணர்ச்சி இஸ்லாமியன் ஒவ்வொருத்தனுக்கும் அவன் குடிச்சாலும் இருக்கும், அவன் தொலாட்டியும் இருக்கும். அதான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால நாங்க யாரையுமே நொந்துடக்கூடாது. என்ன நடக்கணும் இங்க? அவங்களுக்கு நாங்கள் சொல்றது இஸ்லாத்தில் இல்லாத புதுமை கிடையாது. என்ன நடந்திருக்குது? இல்லாதது சேர்த்துக்கிட்டாங்க. இல்லம்மா இது பிறகு வந்து ஒட்டிக்கிட்டதுங்கிறத நாங்கள் சொல்றோம்ங்கிறத நாங்கள் புரியப்படுத்தணும். அது வரைக்கும் அமைதியா இருப்போம், அது வரைக்கும் அடி வாங்குவோம், அது வரைக்கும் மௌனமா இருப்போம், அது வரைக்கும் நாங்கள் தலை குனிவோம், அது வரைக்கும் சில கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படுவோம், அது வரைக்கும் சில வட்டத்துக்குள்ள நிற்போம். அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களே இந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களே இது தலைமை தாங்குவாங்க. அதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும்.
அப்ப இஸ்லாம் என்கிறது என்னங்கிறத பேசுறோம். அதனால வெளியில நின்று கேட்டுக்கிருப்பீங்க, சத்தியமா கேட்டுக்கிருப்பீங்க. நீங்க நாங்க சொல்ற இந்த விடயம் எங்களுடைய சொந்த கருத்தா மார்க்கமா அப்படிங்கறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் இன்னைக்கு இஸ்லாமிய அடிப்படையில் முஸ்லிமா இருக்கிறவன் பல கொள்கையில் இருக்கலாம். தௌஹீத்வாதியா இருப்பான், தப்லீக்வாதியா இருப்பான், ஜமாத் இஸ்லாமியா இருப்பான், ஜமாத் முஸ்லிமா இருப்பான், சூபியா இருப்பான், இன்னும் என்னமாலும் ஒன்னா இருப்பான். எல்லாரும் ஒத்துக்கிட்டது என்ன? ஒன்றுல நாங்க ஒத்துக்கிட்டோம். ஒரு ஜமாத் என்ன சொல்லும்? துன்யா ஆஹிராவுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா மேலான தீன்ல வச்சுக்கிறான். தீன் என்பது அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. இது ரெண்டையும் அணுவாக பின்பற்றி வாழ்றதுல தான் ஈருலக வெற்றியும் தங்கி இருக்கேங்கிறான். இதைத்தான் நாங்க சொல்றோம். குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுடைய அடிப்படை வேதங்கிறோம். அடிப்படையா தாங்கிறோம். தீன் என்பது அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. அல்லாஹ்வோட கட்டளை என்றால் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை என்றால் ஹதீஸ். ரெண்டையும் அணுவா பின்பற்றினா தான் ஈருலகத்திலையும் வெற்றி. இத இன்னொருத்தன் ஸ்டைல் என்ன சொல்றான்? குர்ஆன் ஹதீஸுக்கு மேல பேசப்படாதங்கிறான். இது இவர் ஸ்டைல், அது அவர் ஸ்டைல். சொல்றத சிலர் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு போறாங்க. குர்ஆன் ஹதீஸ் தான் அப்படிங்கிற ஒருத்தர் குர்ஆன் ஹதீஸுக்கு மேல வந்தா கேட்க மாட்டேங்கிறான். என்ன சொல்றேன்னு தெரியாம இதை சொல்லிட்டு இன்னொன்னு செய்யறவனு இருக்கிறான். தீன் என்பது அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறை, ரெண்டையும் அணுவா பின்பற்றணும்னு சொல்லிட்டு பாப்பா செஞ்சதையும் செஞ்சுட்டு இருந்தா சொன்னதை செய்யல. என்ன சொல்றேன்னு விளங்கல நமக்கு, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டோம்டா சரி. நம்ம என்ன சொல்றேன்னு விளங்க. நம்ம பொம்பளையை திட்டுற மாதிரி அரவாப்ப வாழ மகனேம்பா திட்டினதா இருக்கு பிள்ளைக்கா அவக்கா? அரவாப்ப வாழ மகன் யாருக்கு திட்டினே? அவக்கு தான் திட்டிக்கா. விளங்கல, என்ன சொல்றேன்னு விளங்கல. அது மாதிரி சொன்னதை செஞ்சிட்டோம்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்க போறோம். அப்ப அடிப்படை குர்ஆன், அடிப்படை ஹதீஸ். இந்த குர்ஆன் ஹதீஸ்ங்கிறத ஒரு ஸ்டைல சொல்றோம். நாம ரசூலுல்லாஹ் சொன்னா நாங்க செய்வோம், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம். நபி கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை கேட்டா கண்ணு குளிருதுண்டு பெருவரல்ல உமிழ்நீரை தொடுத்து கண்ணுக்குள்ள வச்சு குளிர் ஆக்குறான். செயற்கையா சும்மா குளிரணும். அது இப்படி சொல்லக்கூடிய எல்லாருக்குமே குர்ஆன் ஒன்றுதான். சூரத்துல் ஃபாத்திஹாவுல தொடங்கி சூரத்து நாஸ் வரைக்கும் தான் எல்லார்ட்டையும் குர்ஆன் இருக்குது. தர்ஜுமத்து குர்ஆன் எல்லார்ட்டையும் ஒன்றா தான் இருக்குது. புகாரி முஸ்லீம் எல்லா மதத்திலையும் ஒன்றா தான் இருக்குது. மாற்றம் இல்லை. பிரச்சனை எங்க வருது தெரியுமா? வாப்பா சொன்னதுல, வாப்பா சொன்னதுல பெரியார்கள் மகான்கள் நாதாக்கள் ஊர்வலமை பழமை என்று வந்தால்தான் பிரச்சனை. இன்னைக்கு உலக அரங்குல அடிப்படைவாதம் அப்படின்னு சொன்னால் தீவிரவாதத்தை சொல்லுவாங்க. அடிப்படைவாதம் இல்லாட்டி மனுஷனே கிடையாது. ஏதாவது ஒன்றில் அடிப்படையா இருக்கணும் அவனுக்கு. முஸ்லிம்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதில் அடிப்படைவாதிகள் தான். குர்ஆனை தான் பின்பற்றுவோம், ஹதீஸை தான் பின்பற்றுவோம். இதுல நாங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். அதனால இந்த ஆரம்பத்தில் நான் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, சத்தியமா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க சொல்ற விஷயம் குர்ஆனா ஹதீஸா? குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியில ஆண்டத்தை கொஞ்சம் சிந்திங்க. தயவு செஞ்சு இது கொஞ்சம் கேள்வியா கேட்டு பாருங்க. இப்ப தலைப்புக்குள்ள போவோமா? மூட நம்பிக்கையா மார்க்கமான்ற ஒரு கேள்வி கேட்டிக்கிறாங்க. மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னா என்ன? மூட நம்பிக்கை என்று சொல்ற நேரம் நம்முடைய நம்பிக்கைகள் கண்ணெதிரே தவறு என்று தெரிகின்ற போது அதை தூக்கி சென்றால் அது மூட நம்பிக்கை. கண்ணுக்கு எதிர தப்புன்னு நல்லா தெரிஞ்சிட்டு தெரியாம கொண்டு போறது மூட நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை. நம்ம ஒவ்வொருத்தரும் இவர் தான் வாப்பா என்று சொல்றது ஆதாரம் இல்லாத நம்பிக்கைகள். நம்ம ஒவ்வொருத்தரும் டிஎன்ஐ சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு வாப்பாங்கல்ல, உமா சொன்னா நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அது நம்பிக்கை. கபருடைய வாழ்க்கை இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நம்பிக்கைகள்ல பலது ஆதாரம் இல்லாம ஆனால்
அது தவறு என்கிற எந்த ஒரு ஆதாரங்களும் நமக்கு இல்லாம இருக்கிற போது அது நம்பிக்கையா இருக்கும். தவறு என்று நம்பிக்கை வந்ததுக்கு பின்னால, தவறு என்கிறதுக்கு சான்றுகள் கிடைச்சதுக்கு பின்னால விடமாட்டேன் என்று இருந்தால் அது மூட நம்பிக்கை. வச்சுக்கோங்க, தவறுங்கிற நல்லா தெரிஞ்சிட்டு ஆனா விட மாட்டேன் அப்படி என்று சொன்னால் இது மூட நம்பிக்கை அப்படிங்கிறத அடிப்படையில் தெளிவாக விளங்கிக்கோங்க. இந்த மூட நம்பிக்கை என்பது